இப்போ புது புது அர்த்தங்கள் முடித்த உடனே பாலச்சந்தர் பற்றி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் இருந்தது ஆக்சுவலாக? அவர் மேலே வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஈர்ப்பு. இன்ஃபேக்ட் நிழல் நிஜமாகிறது படம் வந்து அது ஏதோ ஒரு செகண்ட் ரிலீஸோ தேர்ட் ரிலீஸோ ஏதோ ஒரு டூரிங் டேக்கஸில் ஓடிட்டுருக்கு. எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போனாங்க ஊரில். அப்போ போனப்போ எனக்கு அப்போ தான் அந்த கண்ணில் வந்து பவர் வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அந்த படம் முழுக்க மசன்னு தெரியுதே தவிர வெறும் ஆடியோ தான் கேட்குது, படம் தெளிவாக தெரியல, கிளியராக தெரியல. இருந்தாலும் அது அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அவர் பக்கத்துலேயே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் என்னுடைய வேலையே வந்து புது புது அர்த்தங்களில் நான் பார்த்த வேலை வந்து அவரை வேடிக்கை பார்த்தது தான். அவர் பக்கத்துலேயே இருப்பேன், எல்லாம் பின்னாடி உட்காந்துருப்பேன். என் கண் பார்வை உறுத்தி அவர் திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்தா நான் உட்காந்துருப்பேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அவருக்கு, பேசாம விட்டுருவார். அவரை படித்தது தான் எனக்கு வந்து புது புது அர்த்தங்களில் முக்கியமான வேலை. எத்தனை படம் அவரோட ஒர்க் பண்ணீங்க? கல்கி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். வானமே இல்லை, அழகன், இந்த மாதிரி டூயட் எல்லாம் பண்ணி கல்கி, ஜாதி மல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். அப்புறம் அவருடைய அப்போ தான் வந்து சீரியலில் இறங்குறாரு. ஸோ ரயில் ஸ்நேகம், அப்புறம் கையளவு மனசு, இந்த மாதிரி சீரியல் எல்லாம் வந்து ஏன்னா அது வந்து என்னென்னா எனக்கு பூரணமான ஒரு சுதந்திரம் கிடச்சிது அங்கே. அந்த வேலையை செய்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அப்போ கிடச்சிது. அது